ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கிய கௌதம் கார்த்திக் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு வந்து சந்தேகம் வருது. என்ன வழக்கமாக வந்து இவங்க மட்டும் தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து கார்த்திக் வந்து வலுக்கட்டாயமாக வந்து கோயிலுக்கு வந்து எழுத்துட்டு போயிருக்காள். இந்த இலக்கிய என்ன காரணமாக இருக்கும்? இவ வந்து கார்த்திகை வந்து இவ்வளோ வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்காது, என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் வந்து சந்தோஷமாக வந்து இந்த பைரவி வந்து கிராஸ் பண்ணி போகிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கார்த்திக் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கேன் சொன்னேன்னா நானும் வந்து சந்தோஷப்படுவேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் வேறு போயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் கோயிலுக்கு போனதுனால தான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ சந்தோஷமே வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எப்படின்னா கார்த்திக் என்கிட்ட வந்து சொல்லலாம்ல, உங்ககிட்ட வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் வந்து நடக்கவும் நடக்காது. உங்களால் வந்து என் வாழ்க்கை வந்து அழிஞ்சது தான் மிச்சம். அந்த அஞ்சலியை வந்து என் வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்து என் வாழ்க்கையை வந்து நாசனம் படுத்துறீங்க. இப்போ வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லணுமா? உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், எனக்கு வந்து என் வாழ்க்கையை வந்து பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி நம்மளுடைய கார்த்தி வந்து சொல்கிறாருங்க. அதே சமயம் வந்து நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு எனக்கு ஆண்டவன் வந்து வரன் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனதால எனக்கு வந்து சாமி வரம் கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. என்ன வரம் கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து ஆர்வத்தோடு கேட்குறாங்க. ஏன்னா அப்போ தாங்க நம்மளுடைய கார்த்தியோட வாழ்க்கையை வந்து அழிக்க முடியும். நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எவ்வளோ நம்மனா வேலைக்காகுது, சரிதான் உன் வேலையை பார்த்துட்டு போடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைரவி வந்து இந்த இலக்கிய ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறா, ஆனால் வந்து அது யாருக்கும் வந்து தெரியாது பண்ணுறா. இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படியாவது வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த வீட்டில் வந்து தனிமரமாக ஆகிட்டோம். இந்த அஞ்சலியாவது இருந்திருந்தாலும் நம்ம கூட வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு சரி பண்ணுறதுக்கு இந்த இலக்கியாவை வந்து அடக்கி வைக்கிறதுக்கு வந்து உதவியாக இருந்திருப்பா. அவளும் வந்து இப்போ இந்த வீட்டில் இருந்து இல்லை, அதனால் நம்ம வந்து தனியாக வந்து இருக்கிறதுனால வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம வந்து யாருமே எதுவுமே வந்து பண்ண முடியலையே. கூடிய சீக்கிரம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டணும். ஏதோ ரகசியமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பைரவி வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து வருந்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சலியோட வாழ்க்கையை வந்து நம்மளே வந்து கெடுத்துட்டோமோ அப்படின்ட்டு. நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீ எல்லாம் ஒன்றும் கெடுக்கல, அவன் வாழ்க்கை அவளே கெடுத்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு வந்து பிரியாவை வந்து பிடிச்சிருந்தாலும் வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக வந்து எப்போ பிரியா வந்து வலது இடது கால் வந்து எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ஜானகி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகோட லைஃப் வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே கார்த்திகை வந்து எந்த ஒரு குடிக்கவும் மாட்டேன், எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான்ற மாதிரி கௌதம் சார் நினைக்கிறாங்க. வரப்போகிற சொல்லி இதெல்லாம் நடக்கும்போது இந்த வீடியோ லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.